ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு பொதுத்தாபனம் நிலைய கலேக நேரம் சரியாக இரவு நேரம் 8 மணி. இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. குறிப்பாக இன்று உலகளாவிய ரீதியில் இலங்கையிலும் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பலத்த மழை வெள்ளமாக காணப்படுகிறது. இவை யாவை பற்றியும் கதைப்பதற்காக எங்களுடன் இணைந்து கொள்கிறார்கள் பாஸ்கரன் அவர்கள் வடமாகாணம் மன்னார் மாவட்டத்திலிருந்தும், வதனகுமார் அவர்களும் இணைந்து கொள்கிறார் வவுனியால் இருந்து கதைக்கிறார் நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் வதனகுமார். வணக்கம் 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 வணக்கம். ஒலி எனக்கு கேட்கவில்லை. வணக்கம். மியூட் பண்ணியிருக்கா? ரெண்டு வீட்டையும் போட்டிருக்கல. எஸ். வணக்கம் வணக்கம். மைக்ரோஃபோன் நான் கதைக்கிற கேக்குதா? கேக்குது வடிவா? எஸ் எஸ் கேக்குது. நான் கதைக்கிற கேக்குறதா? ஆமாம். எஸ். நான் கதைக்கிற கேக்குறதா? எஸ். குட். மன்னிக்க வேண்டும். இப்பொழுது சரி. வணக்கம் வதனகுமார். வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் முதலில் பாஸ்கரன், நீங்கள் உங்களுடைய எங்க நிக்கிறீங்க? இப்ப எந்த இடத்துல நிக்கிறீங்க? இப்ப நான் மன்னார்ல டவுன்ல தான் இருக்கிறேன். இன்று அங்கு நிலவரம் வடக்கு கிழக்கில் பொதுவாக கிட்டத்தட்ட 4 நாட்களாக தொடர்ந்து மழை பெஞ்சுது. அதுல கிட்டத்தட்ட ஒரு முதல் 3 நாளும் கொஞ்சம் நிறைய ஹெவியா இருந்துச்சு. இப்ப கடைசி 2 நாளும் பெருசா இல்லை. ஆனா மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டே இருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 12:30 போல மழை விட்டுட்டு இருக்கு. மற்றது மழை விட்டுருக்கு. ஆனா இன்னும் அந்த கொஞ்சம் காத்து அடிச்சு கொண்டிருக்கு. இப்ப காற்று இருக்கிறது. காத்து கொஞ்சம் அடிச்சு கொண்டிருக்கு. மற்றபடி அநேகமான இடங்கள்ல எல்லாம் வீடுகளுக்குள்ள தண்ணி வந்துட்டு கூடுதலா. எங்கன்னு சொன்னா இந்த நானாட்டான் அந்த பக்கம் எல்லாம் குளங்கள் நிறைஞ்சிட்டு திடீரென்று நிறைஞ்சதால அவங்கள அத இத சுலுச இது செய்து விடுறதால முழு தண்ணியும் வெள்ளமா மாறிடுச்சு. மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து கொஞ்சம் இந்த பெருசா இடம்பெயராட்டியும் இந்த கொஞ்சம் இதான இடங்கள் சொந்தக்காரர் வீடு அப்படி இப்படின்னு போய் இருக்கிறாங்க. இன்னும் அந்த பெருசு அளவுல இல்ல. ஆனா இடம்பெயர்ந்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இப்ப மன்னார்ல எல்லாம் அந்த சாந்திபுரம் சொல்ற இடம், அந்த இடங்கள் கூட எழுத்தூருக்கு முன்னால இருக்கிற இடம், அந்த இடங்கள் எல்லாம் எல்லாம் எழும்பி ஸ்கூல்ல இருக்கிறாங்க நினைக்கிறேன். மற்றது அங்கால அந்த செல்வநகர் கோயில் அப்படியான இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சமைச்ச சாப்பாடுகள் கொடுத்தாங்க போல. மற்றபடி அங்கால எல்லா இடத்துலயும் அநேகமா பேசாலையில எல்லாம் வெள்ளம் வந்துட்டு. அதான் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் எல்லா இடமும் வெள்ளமாக இருக்கிறது. இப்பொழுது நபர் அங்கிருந்து பரப்புக்கடன் தான் என்ற இடத்துல இருந்திருக்கிறார். நீங்களும் அந்த நான் அனுப்பினதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்களும் இணைந்து கொண்டு அங்குள்ள நிறுவனங்களை பற்றி சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி கிளிக் பண்ணுங்க. ஓகே, திருப்பியா? இல்ல நீங்கள் இல்ல, நான் இன்னொரு காய்ச்சி நான் நல்ல நிலைமைகளை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப மன்னார் ஒரு தாழ் பகுதியா இருக்கிறதா, கடல் மட்டத்தில இருந்து நான் நினைக்கிறேன் மன்னார் பட்டினம் என்று சொல்லப்படுகிற அந்த டவுனான இடம் வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு உள்ளான் 1 அல்லது 2 மீட்டர் உயரத்திலான் இருக்கும். அப்ப அது மிகவும் சிக்கலாக இருக்கும். அந்த தண்ணியில் ஓடி போய் கடலுக்கு சேருவதும் மிகவும் ஒரு குறைவான வேகத்திலான் போகும். அதனால அங்க வெள்ளத்துக்கான அதிகமான காரணங்கள் இருக்குல்ல. குறிப்பாக டவுன் என்ன மாதிரி இருக்கு? டவுன் பக்கம் போய் பாத்தீங்களா? டவுன் பக்கம் டவுன்ல அவ்வளவு பிரச்சனை இல்லை. தண்ணி ஓகே எல்லாம் போயிருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னா இந்த மழை தொடர்ந்து பெஞ்சதால இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்லோவா தானே தண்ணி போகும்.
அதனாலதான் அந்த நிறைய அந்த வெள்ளம் இது செய்ய வேண்டி வந்தது. இப்போ ஒரு நாள் பெய்துட்டேன்னு சொன்னா அந்த மழையில வெள்ளம் ஓடிட்டேன்னு சொன்னா நின்று. இது தொடர்ந்து பெய்தபடியாலதான் இந்த வெள்ள நிலப்பாடு வந்தது. ஏன்னா அந்த தண்ணி ஓடுறதுக்கு டைம் இல்ல. மழை பெஞ்சு கொண்டே இருந்துச்சு, தொடர்ந்து பெஞ்சு கொண்டிருந்தபடியாலதான் அந்த கூடுதலா அந்த வெள்ளம் வந்து நியாயமான வீடுகள் எல்லாம் ஒன்றுமே செய்யலாது அந்த அளவுக்கு வந்துச்சு. குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி பேசாலை என்ற இடம் தண்ணியில மூழ்கி இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படியா? ஓ, அது கொஞ்சம் அப்படி என்னன்னு சொன்னா அந்த முந்தி அங்க வார இல்ல பெரிய வெள்ளங்கள் வார இல்ல. இப்ப போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் சில இடத்துல அந்த உங்களுக்கு அந்த ரயில்வே ரோட் தெரியும் தானே, ரயில்வே ரோட்டுக்கு அங்கால மேற்கு பக்கம், அதாவது அது திட்டமிடப்படாத வீட்டு இல்ல அது நான் நினைக்கிறேன். சரி, என்னன்னு சொன்னா அந்த அவையில் அந்த ரயில்வே ரோட் இருக்குல்ல, ரயில்வே ரோட்டை போடக்குள்ள சரியான இதை அவங்க மெயின்டைன் பண்ணல. அந்த ஏன்னு சொன்னா 2 பக்கமும் அவங்களுக்கு கடல் இருக்கு. அங்காலையும் கிட்டடி தான் கடல், ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ள. இங்காலையும் பக்கத்துல கடல். அந்த தண்ணி அந்த போற இடங்களே சரியாக கல்வெர்ட் மாதிரி அப்படியான ஃபெசிலிட்டிஸ் அத சரியான இடத்துல வைக்காதபடியால் அந்த அது பெரிய ஒரு மற்ற அங்கத்திய ஆட்களும் அதை கொஞ்சம் அவங்களோட கன்சல்ட் பண்ணியாவது செய்திருக்கலாம். ஆனா அவங்க ரோட்டை போட்டவங்க அவங்களோட வாட்டில ரோட்டை போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப உண்மையிலேயே அது பெரிய ஒரு ஸ்டடி செய்வோம். நம்ம வதனகுமாருக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். வதனகுமார் அந்த துறை இருந்தபடியால் அது பெரிய ஒரு அந்த கட்ச்மெண்ட் முழுக்க ஸ்டடி பண்ணி எந்த இடத்த எவ்வளவு காலத்துக்கு மழை வந்தா இப்ப வந்த மழையில் வந்து ஒரு 150 மில்லிமீட்டர் 100 மில்லிமீட்டர்ன்றது ஒரு வருஷத்துல 100 வருஷத்துக்கு ஒருக்கா வர மழை மாதிரி, ஏன்னா 100 இயர்ஸ் ஃபிளட்னு சொல்லுவாங்க. அப்படியான மழைகள் வரைக்குள்ள சொல்லுங்க வதனகுமார், உங்களுக்கு இதை பற்றி நிறைய இந்த ரோட்ல நான் அனுபவத்தில் சொல்றேன் என்னன்னா, அந்த ரோட்ல இந்த லீடவே கொண்டு போய் வெட்டி விடுற இடம் வந்து ஏர்பன் கவுன்சில் அல்ல தனிப்பட்ட ஆக்க பொறுப்புல இருக்கிறது. அப்ப அவையில அதை கிளியர் பண்ணி தந்தா தான் நாங்கள் போடுற கல்வெட்டால போற தண்ணி அதுக்குள்ள போகும். அதுல வந்து அந்த லீடவே எடுக்கிறத நாங்கள் சரியா சிக்கப்பட்டாங்க. தனிப்பட்ட ஆக்கள் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு ஏர்பன் கவுன்சில் சில நேரம் அதை கிளியர் பண்ணி தராது. அதாலே அதை போட்டாலும் அங்காலே அதை போய் கடலுக்கு விடுறதுக்கு கொண்டு போய் விடுறதுக்குரிய அதோரிட்டி அவையிட்ட தான் இருக்குது. அதே அவையால் கிளியர் பண்ணி செய்தால் அந்த வெள்ள பிரச்சனையை துறைக்கலாம். அதுக்கு தனிப்பட்ட ஆக்கள் கட்டடங்கள், மதில்கள், கனதுகள் தங்கி இருக்கிறது அது எல்லாம் ஸ்டடி பண்ணி இலங்கையில் நாங்கள் பொதுவாக புலம்பெயர் நாடுகளிலே அது ஒரு திட்டமிட்ட வகையில் செய்யப்படுகிறது. அந்த ஃப்ளட் வே அல்லது தண்ணி ஓடுற இடம்னு சொல்லுவார்கள். அது வந்து ஈஸ்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஈஸ்ட்மெண்ட்டுக்குள்ளால கடலுக்கு சென்று செல்ல முதல் கிரீக் ரிவர் அப்படி சென்று கடலுக்கு சென்று அடையக்கூடிய வசதிகள் இருக்கும். ஆனால் அங்கு வந்து அவ்வாறு இல்லாமல் எல்லோரும் காணிகளை மதிலை கட்டி வச்சிருக்கிறபடியால் தண்ணி ஓட இல்லாது ரோடால மட்டும்தான், அந்த ரோட் மட்டும்தான் ஒரு கிரீக் மாறி அல்லது யாழ்ப்பாண டவுன்னே அது சரியான இன்றைக்கு யாழ்ப்பாண டவுன்ல வெள்ளம் வந்து பார்த்தா மெயின் முக்கிய காரணம் டவுன் இப்படியான மதில். யாழ்ப்பாணத்துல கிராமப்புறங்கள்ல அவ்வளவு பிரச்சனை குறைவு, தண்ணியை உறிஞ்சி அந்த நிலங்கள் எங்கட வறண்ட நிலங்கள்ல அது சரியா போயிடும். ஆனால் நகரப்பகுதிகளில் திட்டமிடைக்க மக்கள் வெவ்வேறு காரணிகளும் செல்வாக்கு செலுத்துறதாலே ஒரு தினம் அதை தடுக்கவும் இயலாது. சில நேரங்கள்ல கட்டிடங்கள் கட்டுறதுகள் அதுகளே அது ஒரு திட்டமிட்டு செய்யாட்டி இப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியான பிரச்சனைகளை இப்ப நான் வவுனியாவுக்கு வந்தவரை இதான் முதல் தரம் நான் சந்திக்கிறேன். இப்படி ஒரு பெரிய ஒரு இது அது இணையமான வவுனியாவில் இணையமான புலங்கள். வதனகுமார் இங்கு என்ன மாதிரி செய்யறாரு, ஃப்ளட் பாத்ன்னு சொல்லி ஃப்ளட் பாத்ன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு இடையில ஒரு தாழ் பகுதி இருக்கு, அப்புறம் வி ஷேப்ல இருக்குமென்றால் நாங்கள் சென்ட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஜியோமெட்ரி அந்த நிலப்பரப்பின் அளவு வந்து ஒரு இடத்துல லோ ஃப்ரீக்கா இருக்கும். அந்த இடம் வந்து 100 இயர்ஸுக்கு எத்தனை காணிகள் தாழ் புள்ளியில இருந்து எத்தனை காணிகள் 2 பக்கமும் ஃப்ளட்டிங்குள்ள வெறுமன்னு சொல்லி அந்த காணிகள் வந்து டேக் பண்ணப்பட்டிருக்கும் போது அது நிச்சயமாக காணி மலைக்குள்ள வந்தால் தாளம் என்று சொல்லியும் அதுக்குரிய காணியின் விலையும் வந்து குறைவாக இருக்கும். அதை வாங்குவதற்கு மக்கள் விரும்ப மாட்டார்கள். அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி அது அந்த ஃப்ளட் வேயில வந்து ஃப்ளட் பாத்துக்குள்ளால ஒரு தரம் வேலி அடைக்க கூடாது. வேலி அடைச்சா தண்ணி ஓடாது தானே, இங்கால பக்கத்துல தங்கால பக்கத்துல ஓடி வேலி பரம்பரை வேலி அடைச்சாலும் அதோட ஓட கூடியதா இருக்கக்கூடும். அதுல கட்டி விட்டு அதுக்குள்ள ஓப்பனே விடுறது என்னண்டா தங்களுக்கு மற்ற தண்ணி தங்கட வீட்டுக்கு வந்துட்டு கடைசியா அவையல் வீட்டுக்கு வெள்ளத்துக்கு இருக்கிறேன். நிச்சயமா
இப்ப மன்னாரை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனைடா சரி, இப்ப டுவெல்விங் பிளேஸ், அதாவது மனுஷன் ஜீவிக்கக்கூடிய இடங்கள் இருக்குதானே. அப்ப அந்த இடத்துலதான் வீடை கட்டணும். சும்மா தண்ணி நிக்கிற இடத்துல கொண்டே வீட்டை கட்டணும்னா என்ன செய்யும்? நிச்சயமாக அது தண்ணி நிக்கிற மட்டும் அது தண்ணி நிற்பதற்காகவே அது இயற்கையாக அந்த இடம் இயற்கையா இருக்கு. ரைட் ரைட். அதான் அப்ப அதை கட்டினா பிறகு போக்க கட்டி என்ன, பாலத்தை போட்டு என்ன, இதனை போட்டு என்ன, ஒன்று நடக்காது. மழை இப்ப இந்த முறை கூட தண்ணி கூட மழை பெஞ்சிட்டேன்னு சொன்னா ஒண்ணும் செய்யல, அவ்வளவுதான். அதான் நடந்தது. வவுனியால சில குளங்களை மூடியே வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. அது தங்களோட பேருக்காக காணிகளை கொடுத்து, சில பேர் தங்களோட அரசியல் ஆதாயங்களுக்கா காணிகளை பங்கிட்டு கொடுத்து குளங்களே மூடப்பட்டிருக்கு. அந்த இடமெல்லாம் சரியான வெள்ளம், 2-3 குளங்கள் மூடின இடங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள் அதுக்குள்ள இருக்கிற நிலையில இருக்கிறேன். எல்லாம் அரசாங்கம் கொடுக்கல, வேற வேற காலங்கள்ல வேற ஆக்களால கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காணிகள். அது இலங்கை போல சாதாரண மக்களும் இரண்டா காணி ஒரு பெருமதியான சாமான் தானே, கொடுக்க புரிய ஓரளவு கிடைக்குதுண்டா அது வரம் வேண்டத்தான் பார்ப்பினேன். அது சாதாரண மனித இயல்பு, அது தவிர்க்க இயலாத நிலைமைகள். ஆனா வெள்ளப்பெருக்கு இங்கே 20 வருஷத்துக்கு பிறகுதான் இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு நான் வவுனியார சந்திக்கிறேன். 20க்கு கூட நினைக்கிறேன். எல்லா இடமும் குளங்கள் ஒரே நேரத்துல திறந்து விட வேண்டி வந்துட்டது. அதனால எல்லா லோலாண்டும் வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. பாதைகளை ஜாழ்ப்பாணம் போற பாதையே தாண்டி குளத்துல இருந்து மூடப்பட்டு இப்ப மன்னர் அளவை போக சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி அது ஒரு முறை அப்படி இதுவரை காலத்துல தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த பாதையை மூடி இன்னொரு பாதையால போல சொல்லி சொன்னது இதான் நான் நானும் முறைதான் அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். தாண்டிக்குளத்துக்கிட்ட என்றால் அந்த அளவுக்கு ஒன்று மழை, மற்றது அங்கு திட்டமிடப்படாத அங்க புது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்றுக்காக ஒரு குளம் ஒன்று அங்கால கொண்டு வந்தேன். அது அந்த தாக்கம் எனக்கு தெரியல. அந்த அங்க இருந்தாலும் இப்ப தண்ணி வருது வவுனியாக தண்ணி, அதுகள தாக்கம் தெரியல. நான் என்ன எண்ணிக்கைக்கு ஒரு 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு இப்படி ஒரு குறிக்கப்பட்ட வந்து அது வாகனங்கள் போனது கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா இப்பதான் இப்படி கிணற வாகனங்கள் லைட் வெஹிக்கிள தான் கூட தடுக்கின. இருந்தாலும் சிரமமான பணிதான் அரசாங்கத்துக்கும் எல்லாருக்கும். மழை விட்டாலும் இப்பதான் குளத்துல இருந்தா இங்க இந்த ரிங்கோ மற்ற பக்கத்துல இருந்தாலும் தண்ணி வாரது எங்களுக்கு ரிங்கோ சைட். அப்ப அது வந்து அப்ப இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு வந்தோன்னா இருக்கும். அதான் அந்த பீக் ஃப்ளோ வந்து சொல்லுவார்கள். பீக் ஃப்ளோ வரதுக்கு இப்படி ஒரு 2-3 நாள் எடுக்கும். எல்லா கட்ச்மெண்ட்லயும் இருந்து தொலைவில் உள்ள கட்ச்மெண்ட்ல இருக்கிற தண்ணி எப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்தை வருதோ அந்த நாளுக்கு அந்த டைமுக்கு தான் பீக் ஃப்ளோ வரத்துவங்க மேல எல்லா தொடர்ந்து போய்கிற மழையால. அதனால இங்க ஒரு 2-3 நாளைக்கு இது எதிர்பார்க்கலாம். அப்படியான வெள்ள இதை மழை கொஞ்சம் குறைஞ்சிட்டது இன்றைக்கு. ஆனா அவதான அவன் ரிப்போர்ட்டின் படி 30ஆம் தேதி 29ஆம் தேதி மட்டும் மழையின் சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். மழை முடிந்து உங்களுக்கு தெரிந்தன அதோட தியரியின் படி மழை முடிந்து 2-3 நாள் செல்லும். அந்த மழை தண்ணி வந்து டவுன் ஸ்ட்ரீம், அதாவது கீழே உள்ள அதால கன பின்விளைவுகள் இருக்குத்தானே. தனியா மழை தண்ணி போனா எத்தனையோ பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஆனா அது ஓரளவு சமாளிக்கக்கூடிய இருக்கும் நினைக்கிறேன். நான் எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் ஜனம் இப்பொழுது எழும்பி இருக்கிறார்கள். நான் இந்த ஏரியா கிட்ட இருந்து சில இடங்கள்ல இருந்து பாடசாலைகளை கொண்டு போய் விட்டுருப்பதாக அங்க போய் அப்ரோச் பண்ணவே எங்களுக்கு ஒரு கிட்ட ஒரு கோஸ்ட்வே இருக்கு. அதுல தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணது, அதுல வாகனம் போயிடாது, நடந்து போயிடலாம். இப்போ சாதாரண மக்கள் அதாவது அன்றாடம் தொழில் புரியும் மக்கள் அதுக்கு தயாராக இருந்திருக்க மாட்டார்கள். நாளைய உணவு கூட அன்றாடம் செய்பவர்கள் அவர்கள் கடையல்ல போயிடாது, டவுனுக்கு போயிடாது சாமான இருக்கிற இடங்கள் ஃபுட் சிட்டிகளுக்கு. சில நேரங்கள்ல அது டிமாண்ட் கூட விலைகளும் கூடும், சில பேர் பாதிக்கிறது இல்லை. எல்லா கேட்டகரிகளும் இருக்குது. ஆனா அன்றாடம் உழைக்கிறார்கள் நிலைமை கொஞ்சம் ஓரளவு நிவாரணங்கள் இப்பதானே ஓரளவு முடுக்கி விடப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த இல்லாட்டாலும் ஓரளவு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அரசின் நிவாரணங்கள் அரசு நிறுவனங்கள் நிவாரணங்கள் கொடுக்கிறார்களா அல்லது அரசாங்கம் வளமையான கச்சேரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மற்றது தனிப்பட்ட இளைஞர் குழுக்களும் எல்லா இடமும் ஆர்கனைஸ் பண்ணி செய்யறாங்க. கூட ஜெஃப்னா தான் எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்கள் வந்தது ஏன் செய்யறாங்க. வவுனியாரையும் செய்ய விட மாட்டேன்னு. ஆனா அவங்க வந்து செய்யக்கூடும். சமைத்த உணவுகள் தானே அந்த மக்களுக்கு தேவையான
அடிப்படை தேவைகளை கொடுப்பாங்க. நல்ல தண்ணீர், சமைத்த உணவு ரெண்டும் தானே. வேற சங்கமனம் மூன்றும் கொடுக்கப்படும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளவுக்கு இது. ஆனா அந்த என்ன பொறுத்தவரை கிழக்கு மாநிலம் தான் கூட இந்த பாலங்கள் உடைந்து கொஞ்சம் பேர்ஸ் போல இருக்குது. பாலங்கள் இணைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி இந்த இப்போ இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல ஒரு ஆள் இணைய முயற்சித்திருந்தார். அவர் மன்னார்ல ஒரு கிராமம் உண்டு, பின்தங்கிய கிராமம் ஒன்றில் இருக்கிறார்கள். அவைக்கு அங்க இருக்கிறார்களுக்கு சாப்பாடுக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, அதாவது குழந்தை பிள்ளைகள் வச்சுக்கணும், பால்மா இல்லை, மற்றது அரிசி, சீனி போன்ற அத்தியாவசிய தேவைகளை அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கு. பிரச்சனை தான் கொண்டு போய் அப்ரோச் பண்றதுக்குரிய பாதைகள் எல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். கச்சேரி, டிஎஸ் ஆபீஸுகள் லேட்டா இருந்தாலும் கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதான் இப்ப உள்ள. சில நேரங்கள்ல இப்ப விமானப்படை தயாரா இருக்குதான். அது எவ்வளவு காலத்துக்கு அந்த விமானப்படை சின்ன சின்ன இதுகளுக்கு அவையில பாவிக்கலாதானே. ஓரளவுக்கு அப்புறம் இந்த வெள்ளம் படிந்தோற போக்குவரத்து பாதை செய்யப்பட்டா ஓரளவு அநேகமானாக்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த போகக்கூடிய அளவுக்கு இருந்தா இந்த இடத்துக்கு அநேகமான டிஎஸ் ஆபீஸ், பப்ளிக் எல்லாம் இந்த ஹெல்பிங் இதுகள் இருக்க. நான் எது பிரச்சனைன்னா இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு விரும்புறாக்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கேன். அதான பிரச்சனை. எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்குது. ஒரு தரமே விட்டு வெளியேறதான் அநேகமானாக்கள் இருக்கிறேன். அது நாளையில வரையும் ஓரளவு ஒரு 50% குறைஞ்சு சரி வருமென்று எதிர்பார்க்கிறேன். ஒரு மேட்டு நிலங்கள், ஓரளவான இடங்கள். எந்த வீட்டு என்ன நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் போகலாம், ஆனா டவுனுக்கு போயிடாது. எந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா. நான் டவுனுக்கு போறேன்டா ஒரு கொஞ்சம் கடினமான பணி. ஸோ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம் நினைக்கிறேன். இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்கள் இப்படியான நேரத்தில் உதவிகள் தேவைப்பட்டு அடைக்கும் பொழுது அதனை எவ்வாறு, எனக்கு கூட இன்றைய கோல்ஸ் வந்திருந்துச்சு சில உலக தமிழ் மாணவர் பேரவை ஒன்றுதான் அது ஆரம்பத்திலேயே முதலே அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. இப்படி ஒன்று வரப்போகுதுண்டு அவைன்ற லிங்குகள் எனக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு அவையில் அதுன்ற ஆர்கனைசேஷன் தெரியல. மற்றது அதுல சில அந்த வளமையாற்றுகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த இளவாளையில இருக்கிற ஒரு சங்கம், வருத்தப்படாத இல்ல தொடர்புகள் நிறைய இருக்கிறது. என்னுடைய கேள்வி எவ்வாறு இருக்கிற என்றால், இப்ப நீங்க சொல்றீங்க அங்கு கொடுப்பதில் பிரச்சனை இல்லை, நான் அங்க போறதான் பிரச்சனைன்ற மாதிரி. அதாவது எல்லா இடமும் இல்ல. நீங்கள் சொல்ற மன்னர் சில அநேகமான இடங்கள் பாடசாலைகள்ல இந்த அப்ரோச் பண்ணக்கூடிய இடங்கள்ல தான் சின்னத்தை கொண்டு போய் விட்டு இருக்கிறார்கள். இப்ப வீட்டை இருந்து கொண்டு உதவி கேட்டா சில நேரம் கஷ்டம். வீடுகள்ல இப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முகாமுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அரசு அல்லது குறிப்பிட்ட இடங்கள் அநேகமா விடுற இடங்கள் தாங்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல தான் கொண்டு போய் விடுறார்கள். பாடசாலைகள் அது அப்படியான இடத்துல இருந்தா அவர்களால் கிடைக்கும். இது இப்ப இந்த வீடுகள்ல கொண்டு போய் கிடைக்கிறேன்டா சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கு. பொதுவாக அது எல்லா நாடுகளும் இருக்கு. வெள்ளமண்டு வரைக்குள்ள அரசு சொல்லும், நீங்கள் குறிப்பிட்டாக்கள் எல்லாருமே இந்த இடத்தை வாங்கன்னு சொல்லி. அது ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இருக்கிறது. வெள்ளம் பெறும் பொழுது மக்களை தனித்தனியாக இருக்க விட மாட்டார்கள். எல்லோரும் ஒரு இடத்தை வாருங்கள். அங்கே வந்த அப்புறம் அரசு நிறுவனங்கள், மற்றது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சென்று அவர்களை ஒரே நேரத்திலே உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு தனித்தனியே இருந்தால் அது கஷ்டம் தானே. மற்றது கஷ்டம் மட்டுமில்லை, அவைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பெரிய வெள்ளங்கள் வரும்பொழுது பாதிக்கப்படலாம், மக்கள் காணாமல் போகலாம், ஒரு ஆளுக்கு தொடர்பு இல்லாமல் போகலாம், ஐசோலேட் போகலாம் தானே. அதனால அவர்கள் முதலே அறிக்கையை விடுவார்கள், எல்லோரும் இந்த குறிப்பிட்ட பாடசாலைக்கு வாருங்கள். பாடசாலை ஒரு உயர்நிலை பரப்பில் இருக்கும். அப்படியானதான் பாடசாலைகளையும் வைத்தியசாலைகளையும் கட்டியிருப்பார்கள். அவ்வாறான அங்கேயும் நடக்கும் நினைக்கிறேன். பார்க்கல எல்லாரையும் ஒரு இடத்தை வந்துருங்கன்னு சொல்லி சில விதிவிலக்குகள் இருக்கலாம். அநேகமான பெரும்பாலான இடத்துக்கு அப்படியா நடந்தான் செய்யணும். சில விதிவிலக்குகள் சில மக்களுக்கு, சின்ன பிள்ளைகள் சில பேரோட போயில்லாத தேவைகளும் இருக்கலாம். விட்டு போக முடியாத சூழ்நிலைகளோட சில பேருக்கு இருக்கலாம். வயது போனாக்கள் சில சிறு பிள்ளைகள் இருக்கலாம். ஏன்னா அது இப்ப என்னன்னா அந்த இணைய வசதி, இந்த தொலைபேசியில் ஓரளவு அநேகமா இயங்குறபடியா ஓரளவு எல்லாருக்கும் ஏதோ விதத்துல புதிய செய்தியால் போகும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிக்குள்ள எனக்கு ஒன்று இருந்தேன். சில இடங்கள்ல மின் கம்பங்களும் அறந்து விழுந்தபடியா அந்த தொலைபேசிகள் கூட ரீசார்ஜ் பண்றது இதுல எல்லாம் இருக்கலாம். மன்னர் தான் அந்த காற்றின் தாக்கம் இருந்திருக்கு. இந்தியாவில வவுனியார காற்றின் தாக்கம் இல்ல, மன்னர் பகுதியில தான் காற்றின் தாக்கம். மன்னர் திருவோணமலையில இங்க வவுனியாவில நாங்க காற்றின் தாக்கம் இதுவரை வரையில காற்று புயல் இது மாதிரி. ஆனா மன்னர் கடற்கரை ஓரங்கள்ல அந்த காற்றின் தாக்கம் இருந்திருக்கலாம்.
நேற்றும் மன்னர் மீன்பிடி உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட மின்சாரத்தை ஏதாவது கட் பண்ணப்பட்டிருக்கா அல்லது தொடர்ந்து இதுவரைக்கும் பெருசா அந்த காத்து அடிக்குதுதான். ஆனா அந்த பெருசா மரங்கள் அப்படி முறிஞ்சு விழுற அந்த அளவுக்கு இன்னும் இது செய்யல. ஆனா இன்னும் அந்த எங்கட அந்த இது போகையில தானே அதுபடியா இன்னும் காத்தின் இது கூடுற இது பார்க்கத்தான் வரும். காற்று தனியா இல்ல, இந்த வெள்ளம் அடித்து செல்லிக்க சில நேரங்கள்ல சில மின்கம்பங்கள் அதுல அந்த இதுல தாக்கு பிடிக்க இல்லாமலும் சரிந்து விழக்கூடிய சாத்தியக்கூறு விளைந்தோ அந்த அப்படி சந்தர்ப்பங்கள் வெள்ளம் வரும். வந்து ஆனா இதுவரைக்கும் வரையில வேகமா அடித்து கொண்டு வருது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அது கொங்கிரீட் தூணண்டாலும் அது குறிக்கப்பட்ட ஆழத்துல தான் இருக்குமோ என்ன அந்த காத்து அடிச்சு பெரிய இதா இருந்தேன்னு சொன்னா. ஆனா இதுவரைக்கும் கரண்ட் கட் பண்ணப்படையில இவ்வளவு நாளும் கட் பண்ணப்பட்டிருக்காங்க கூட கட் பண்ண இல்ல 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 இதுவரைக்கும் நான் இப்ப 5-6 நாளா மழை பெய்யுதுதான். இல்ல இவர் கதைக்கிறார் இல்ல சரி இல்ல நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்க ஓகே நீங்க சொன்னதுல ஒரு வதனக்குமார் என்னன்னா, நீங்க சொன்னீங்க கான்கிரீட் தூண் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உடைஞ்சு விழக்கூடிய சாத்தியம் இருக்கட்டும். உண்மையிலேயே அது அந்த நான் பல பாலங்கள் கூட பார்க்கும் பொழுது தெரிகிறது என்னென்றால் அந்த அதை செய்யும் அந்த கான்ட்ராக்டர் வந்து சரியான முறை கான்கிரீட் தூண் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சரியா போட்டு சரியான கான்கிரீட் மிக்ஸ போட்டால் அது ஒரு காலமே உடைஞ்சு விழுறதுக்குரிய சாந்தியம் இல்லையல்ல. இல்ல நான் ஆழத்துக்கு அரிச்சு அந்த மேல இடையில உடைஞ்சு விழுகிறா சொல்ற சில நேரம் கீழே போற ஆழம். நான் கூடுதலா வந்து ஆழம் கூட அந்த ஃபூட்டிங்ஸ் வந்து அதுக்குரிய அத்திவாரம் வந்து ஏற்றுக்கொள்றேன். ஆனா இங்க 5 இயர்ஸ் ஒரு குறிக்கப்பட்ட ஆழத்துக்கு சிவி மாத்தி கொண்டிருக்கு தூணு. அதுல இருந்து அவன் மெயின்டெனன்ஸ் இந்த தூணி அடிக்கடி மாத்துறது அவையல் ஒழுங்கா செய்யணும். ஆனா விதிவிலக்குகள் எங்கேயும் இங்க நாங்கள் பார்த்தது இல்லை. அந்த தூணில் வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்க வேணும். அந்த கான்கிரீட் தூண் வந்து என்னென்றால் கான்கிரீட்ல செய்யப்பட்ட போஸ்ட் ஆனது சரியான கான்கிரீட் பாவிச்சு சரியான திக்னஸுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டு ஆழத்துக்கு வச்சிருந்தால் இந்த இழுவிசை தான் கூடுதலாக இழுவிசை அல்லது சாயில் கண்டிஷன்லாம் இருக்கிறது. இப்போ இதில் வந்து நான் பல பாலங்களை கூட பார்த்திருந்தோம். பாலங்கள் வந்து அபார்ட்மெண்ட் வந்து சரியா போடுறதால ஒரு படம் ஒன்று இன்றைக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். அந்த பிரிட்ஜ் வந்து நினைக்கிறேன் மன்னம்பேர் என்னிடம் அது மகாவய இல்ல மன்னம்பிட்டி மன்னப்பட்டி மகாவயக்கு மேல அந்த பாலம் வந்து உடைஞ்ச விதத்தை பார்க்கக்குள்ள விளங்குதுன்னா அது உண்மையிலேயே வந்து ஒரு கட்டுமானத்துல அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல உள்ள ஒரு மிஸ்டேக் மாதிரி என்ன அது சரியாக அந்த அபார்ட்மெண்ட் ஒரு பாலமானது 100-200 வருஷம் இருக்க வேணும். அது லைஃப் டைம் டிசைன் லைஃப் டைம் வந்து சரியாக கட்டுமான வேலைகள் டிசைன் எல்லாம் ப்ராப்பரா செய்து அந்த கான்ட்ராக்டர் வந்து எந்தவித கல்ல வேலையும் செய்யாமல் சரியான ஆழத்துக்கு இது வந்து நான் உண்மையா இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் தான். இது வந்து இன்டென்சிட்டி அந்த குறிக்கப்பட்ட நேரத்துல கூடுதலான மழை பெய்துட்டு இந்த ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி கூட இருக்கு. அது ஒரு காரணம். மற்றது குளங்கள் வந்து அதால வந்து என்னென்றால் வதனகுமார் பாலங்கள் உடையக்கூடிய சாத்தியமும் இல்லை. என்ன ஒரே நேரத்துல இந்த கெப்பாசிட்டி இந்த குளங்களே எல்லா குளங்களையும் திறக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. தவிர ஒரு குளத்தையும் ஓபன் பண்ணாமல் விடையில நிலையில இருக்குது. எல்லா இடமும் குளத்தின் மட்டம் உயர்த்தத்துக்கு வந்துடுது வளர்களை. அப்ப எல்லா குளத்தையும் ஒரே நேரத்துல திறக்க அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட். அது வந்து டிசைன்லயும் அதை கன்சிடர் பண்ணிச்சு தெரியல. அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். எல்லா குளமும் ஒரே நேரத்துல திறக்கிறன்றது ஒரு பெரிய கஷ்டமான பணி. அது நிச்சயமா டவுன்ஸ்ட்ரீம்ல பெரிய ஒரு ஃப்ளட்டிங் பெரிய ஒரு வெள்ளத்தை உண்டாக்கும். அதாவது தாழ்நிலங்களிலே எல்லா குளங்களையும் திறந்து விடைக்குள்ள தாழ்நிலத்தில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதாவது நெல் விதைத்திருந்தாருன்றா அவர்கள் முழுக்களையே தண்ணிக்குள்ள போயிடும், அழைச்சு கொண்டு போயிடும். அதாவது நெல் விளைஞ்செல்லாம் அறுவடை செய்யற காலம் என்றால் அவருடைய நெல்லை அப்படியே அழிந்து போயிடும். அல்லது பயிர் செய்கையில் வவுனியா கிளிநொச்சி இந்த அநேகமான பக்கங்களே எல்லா குளமும் திறந்து விட்டு ஒரு குளமும் கூப்பிட்டு வைக்கல நிலையில இருக்குது. அவ்வளவு லெவல். மற்றது இப்ப உள்ள இதுல ரிங்கோ அங்காளி பக்கம் கிழக்கு அங்காள கூட மழை பெய்தான் எங்களுக்கு பாதிப்புத்தான். இப்போ அங்க இந்த வார நாங்கள் எங்களுக்கு மழை பெய்யாட்டலும் அங்க கூட மழை பெய்யுதுண்டா எங்களுக்கு இப்போ பாதிப்புத்தான். அங்க இந்த வார ஃப்ளோ அப்படித்தானே மாறி மாறி வருது. செய்ய இல்லாது
சரி. அதுகளை இயற்கை அழிவோட நாங்கள் கணக்க முரண்படாம இராது. நீ நிச்சயமாக அது மக்கள் சொல்லுங்க இல்ல வாசன். என்னத்த சரி என்னத்தான் டிசைன் பண்ணி எத்தனையோ இதுகளை போட்டாலும் ஆனா இயற்கையில இதுக்கு அது சரி வராது. அது நிச்சயமா இல்ல. அதிண்ட அளவுக்கு ஒண்ணும் இயற்கை செய்யல. வந்து இப்ப நிச்சயமா என்னன்னு சொல்றது, இப்ப ஒரு குளத்தால போற தண்ணிய போக்கத்தான் ஒரு பாலத்தை போட்டிருக்கு. இப்ப ம், 3-4 குளத்தால தண்ணி போச்சுன்னா என்ன நடக்கும்? பாலமே போயிடும். ம். அப்படித்தானே? இல்ல. அதான் ஆனா அந்த பாலம் வந்து தண்ணிக்குள்ள முழுக்க போனாலும் அது கட்டுமானத்தில் அழியாதென்ற நான் சொல்ல வந்த விஷயம் அல்ல என்னென்றால் நான் பாலத்தை என்ன சுற்றி நான் சில பேருக்கு சொன்னேன். அப்ப அமெரிக்காவிலேயே ஒரு ரீசெண்டா ஒரு பெரிய பாலம் ஒன்று உடைஞ்சு கன பேருக்கு பிரச்சனை கொடுத்தா சில ம். உயிரிழப்பும் வந்து நினைக்கிறேன். ஆமாம். அவர் அ அது சில அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். அமெரிக்காவிலே அடிக்கடி வாரதான் வேற ஆளைய கூட அதை மேனேஜ் பண்ணி தான் இருக்கு. அமெரிக்காவில் சில ஏரியா அடிக்கடி ஃப்ளடிங்கும் நிச்சயமா அது தான் அது. மனிதன் பூமி வந்து மில்லியன் ஆண்டுகளாக பூமி இருக்கிறது என்று சொல்வோமே. அந்த ஆண்டுகள்ல மனிதனால மேற்கொள்ளப்பட்ட சேஞ்சஸ் வந்து மனிதன் வந்து ஒவ்வொரு இடத்தையும் ரோடையும் கட்டி நாங்கள் அது வளமையாக தண்ணி ஓடும் பாதையில் கணக்க வீடுகளை கட்டி போட்டோம். வீதியை சமைத்து விட்டோம். அப்பொழுது தண்ணி ஓடுவதற்குரிய வசதி இல்லை. இயற்கையை அழித்து விட்டோம். அப்ப இந்த சமநிலை குழம்பிடும். சமநிலை குழம்பிட்டு என்றால் அதுவும் இப்படி பெரிய ஒரு 1 in 100 இயர்ஸ் 1 in 1000 இயர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மலைகள் வரும் பொழுது இப்ப சுனாமி வர்றதுக்கு ஒரு வித ப்ரொடெக்ஷனும் இல்லை தானே. சுனாமி வந்தால் அதை நாங்கள் தடுக்க இயலாது. அதே மாதிரி 1 in 100 இயர் ஃப்ளட்டை வந்து வடிவாக குளங்களை கட்டி அதை மெயின்டைன் பண்றதுக்கு காசு வேணும். முதலாவது காசு இல்லாமல் செய்யலாது. அந்த தண்ணியை கூட தேக்குவதற்கு குளக்கட்டின் உயரத்தை கூட்டுவது என்றால் அதுக்கு எக்கச்சக்கமான காசு வரும். அணைக்கட்டின் 200 மீட்டர் அளவு கூட்டுற என்றால் அதை கூட்டும் பொழுது அங்க அப்ஸ்ட்ரீம்ல வந்து பரப்பும் தண்ணி பரவைக்குள்ள அங்கே 1 மீட்டருக்கு தண்ணி போனா அது 5 கிராமங்கள் தண்ணிக்குள்ள போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல அனலைஸ் பண்ண வேண்டிய. சரி இப்ப இந்த என்னன்னு சொல்றது, இந்த சுனாமிக்கு பிறகுதான் இந்த கிழக்கு மாகாணத்துல எல்லா பிரிட்ஜுகளும் போட்டாங்க. இப்ப போட்டதுல இப்ப இந்த மலைக்கு அந்த ஒளிவில் சொல்ற இடத்துல இருந்து அக்கரைப்பத்துக்கு போற இடத்துக்கு இருக்கிற அந்த பாலம் அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு. நிச்சயமாக அப்படியே இப்ப அடிச்சிட்டு போயிடுச்சு. அதான் அடிச்சு போறது ஃப்ளட்டுக்கு அடிச்சுட்டு போகல. அது ஒரு சிக்கலான இதுதான் ஃப்ளட்டுக்கு. இப்ப போகல. இப்ப கல்முனை அங்கால இருந்து பொத்துவில் அங்கால பக்கம் போறேன்னு சொன்னா சுத்தி தான் போவோம். இல்ல ஃப்ளட்டுக்கு வந்து அப்ரோச் ரேம்ப்னு சொல்றோம் தானே, அதுகள் வந்து அநேகமா அரிச்சு கொண்டு போக சான்ஸ் இருக்கு. அதாவது எரோஷன் சொல்லுவார்கள், அந்த நீரோட்டத்தின் காரணமாக அடிச்சு கொண்டு போகலாம். பிரிட்ஜ் வந்து அதுவும் இப்ப போட்ட பாலம் தானே, இப்ப போட்டு அவங்க டிசைன் பண்ணி தானே போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஓரளவு பிரச்சனை இல்லாட்டியும் பாஸ்கரன், அந்த கட்டடவர் இந்த கான்ட்ராக்டர் வந்து குறிக்கப்பட்ட தரத்துக்கு, அதாவது குறிக்கப்பட்ட ஸ்பெசிபிகேஷனுக்கு வேலை செய்ய. நாங்கள் வீடு உடையது என்றால், வீட்டில் ஒரு ஸ்லாப்பா அல்லது தூண் அல்லது உடையது என்றால், அவர் அந்த கட்டின டிசைனுக்கு செய்யாமல் 5 கம்பி போட சொன்னது இடத்த 4 கம்பியை போட்டார் என்றால், அல்லது 6 கம்பியை போட சொன்ன இடத்த 4 கம்பியை. இப்போ அப்படித்தானே அங்கே நடக்கிறது. இப்போ நான் அன்றைக்கு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து ஒரு வேலையை செய்யுங்கன்னு சொன்னால், அவர் வந்து சொல்றார், ஒரு டிசைனர்கிட்ட கொடுத்து நாங்கள் டிசைன் செய்தோம். அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் அதுல 6 கம்பி 8 கம்பி போற இடத்த 4 கம்பியை போட்டு வேலையை முடிச்சிட்டாரு. ரெண்டா தான் அப்படித்தான் சேர்னார் என்றார். தான் அப்படி கறக்க கட்டினா அதெல்லாம் நிக்குது என்று சொல்லி ஒரு கோயிலுக்குரிய கோபுரமோ அல்லது மணிக்கூட்டு கோபுரம் கட்டும் பொழுது அவர்கள் அப்படி செய்கிறார்கள். அதான் அங்க பிள்ளைக்கு அவர் டிசைன் பண்ணவர் சரியா கொடுத்திருப்பார். அங்க பாக்குற ஆளும் செய்கிற ஆளும் சரியா போடாட்டி அது முறிஞ்சு விழுந்துவோம். அதான் நான் சொல்ல வந்தது. மற்றபடி உண்மையிலேயே பெரிய ஒரு பாதிப்பு. மக்கள் அதிலிருந்து மீள்வதற்கு எனக்கு செய்கிறது. நீங்க சொன்ன மாதிரி சரியான ஆட்களுக்கு அந்த நிவாரணம் சென்றடைய வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மீண்டு வருவதற்கு. கொடுத்திருந்து பார்ப்போம். சொல்லுங்க வதனகுமார். அதை விட வதனகுமார் இன்று அரசியல் நிலவரம், அதை விட பார்லிமெண்ட் தொடங்கி அது போய்கொண்டிருக்குது. மற்றது அதுகளை பற்றி சொல்லுங்களேன். அரசியல் நிலவரம் இப்ப என்ன மாவீர தினம் ஒரு சுமுத்தா கொண்டாடும். மழையும் ஒரு பிரச்சனை. மழையால அது ஒரு அசம்பாதமின்றி மாவீர தினமோ நேற்றைய இதுகள் போய்கொண்டிருக்கிறது. அதுல இந்த அவர்கள் அந்த படத்தையும் கொடியையும் பாவிக்க வேண்டாம் என்றதை மக்களும் அந்த சட்டத்தை அனுசரித்து
செய்கிறபடியால் அரசாங்கத்துக்கும் அதில் ஒரு பெரிய இதுவரையில எங்கட செய்ய விரும்ப அந்த உண்மையான உணர்வுமா செய்கிறதுக்கும் ஒரு தடையும் இருக்கையில. மற்றது இப்பொழுது மழை இருக்கிறபடியால் அதை பற்றி இப்பொழுது இன்றைக்கு நாளிலே அவ்வளவு எதிர்பார்க்க இல்லாத நீ என்றாலும் ஒரு அரசியல்ல மற்றது அரசியல் வளமையான இது இப்ப ஆரம்பித்ததே அவர்கள் அரசாங்கம் தாங்கள் இதை கொண்டு போவதே பாராளுமன்றம் கூட தொடங்கின பிறகுதான் சில பிரச்சனைகள் வரும். மற்றது அடுத்த பட்ஜெட்டு பிறகுதான் இந்த நிவாரணங்கள் சில ஊழியர்களுக்கு அதுகள் குறிப்பாக இந்த இப்போதைக்கு அவையில் தங்களை இத ஒரு மாற்றத்தை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னபடி போல இதுவரை எல்லாரும் உணர்கிறேன். ஆனா அது எவ்வளவுக்கு இப்படியான டிசாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிதி பற்றாக்குறைகள் அதுகள் வரைக்க சில ஒரு தட்டுப்பாடு வரும், பிற விதைகள் கூடும், அதுகளில் கொஞ்சம் அரசாங்கம் சிக்கலை சந்திக்க வேண்டி வரும் இந்த அரசாங்கம் என்றால். நிச்சயமா அது பொதுவாக எல்லா நாட்டிலையும் எல்லா இடங்களிலையும் நடக்கிற இப்படியான பெரிய டிசாஸ்டர் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தம் வந்து சேரும். மக்கள் அதுக்குரிய நிவாரணத்தை பெறவில்லை என்று பல குறைகள், அந்த பகுதிக்கு கிடைச்சது இந்த பகுதிக்கு கிடைக்கல என்ற குறைகள், இவ்வாறு பல்வேறு சிக்கல் இருக்கிறது. ஒரு பகுதிக்கு பார்க்கப்பட்டிருக்கு, மற்ற பகுதிக்கு நோமலாய கிராமங்கள்ல வேலை செய்து பழகினபடியா இந்த அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய இதா இருக்காது. தங்களோட அமைப்புகளுக்குள்ளாலேயே இதுகளை செய்யக்கூடிய இருக்கும். இந்த அரசாங்கத்துல இல்லாட்டிலும் முந்தி தங்களுடைய இடங்கள்ல இவர்கள் ஒரு குழுக்களா நின்று இப்படியான இதுகளை கையாண்டு இருப்பது அனுபவம் இருக்கிறபடியா இந்த அரசாங்கம் கொஞ்சம் அதை சிறப்பா கையாளுமன்னு நினைக்கலாம். ஆனா அந்த பொருள் விலையேற்றம் பதுக்கி வைத்தல் அது இதுகள்ல சட்டங்களை கடுமையா அமல்படுத்த முடியாத நிலை இதுவரை இருக்குது. இந்த மாஃபியா முந்திய அந்த மாஃபியா கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் கடுமையாத்தான் போராட வேண்டி இருக்குது அரசாங்கங்கள். அது உலகத்திலேயே உள்ளதான் இலங்கை பல நாட்டுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. பதுக்குறதுகள், விலகூட்டங்கள் எல்லாம் ஒரு சிலரால தீர்மானிக்கப்படுறது. நிச்சயமாக அரசு எவ்வாறாக இருந்தாலும் மக்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இல்ல புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சாதாரண லெவல்ல இருந்து நாங்கள் முதிய அதை பேசியிருந்தோம். ஒரு வைத்தியசாலையிலோ அல்லது வீதியில் நிற்கும் போலீஸ்காரன் கூட அந்த லஞ்சத்தை வாங்குவதை முற்றாக நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. என்ன அது இப்போ மறைச்சு போட்டவர் அங்கே கை லஞ்சத்தை வாங்குவது அது அந்த போலீஸ்காரனே நினைச்சு செய்யணும். அது ஓரளவுக்கு இப்ப அந்த மாற்றங்கள் வந்திருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் எல்லாம். ஆமாம், அது எல்லாம் இருக்குது. ஓரளவு மாற்றங்கள் வரலாம். மக்கள் கூட எதிர்பார்க்கிறதானே அது முழுமையா பூர்த்தி செய்யலாது இந்த அரசாங்கத்தாலேயும். ஆனா இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்குது. நிச்சயமாக இப்ப இன்று கூட நாங்கள் ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய இருந்த நினைக்கிறேன், நீங்களே அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு அமைச்சர் கூட சாதாரண ஒரு கார்ல வந்து தனியாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நினைக்கிறேன் கடற்தொழில் அமைச்சர் யாழ் மாவட்ட எம்பி அவர்கள் வரும்பொழுது ஒரு கடையில போய் டீ குடிக்கிறாங்கக்குள்ள ஒரு ஆள் சொல்லிக்கிறார், இவரை நான் டிவியில பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஓமாமா அவர்தான் அமைச்சர் சந்திரசேகரன் இல்ல சாதாரண ஒரு எப்படி ஒரு சம்பவம். நான் முந்தைய இருக்க ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் இந்தியார மினிஸ்டரா இருக்க அந்த அவர் மினிஸ்ட்ரி போயிருக்க அந்த அப்புறம் இவரை கேட்டிருக்கிறார் மேல போறதுக்கு இது வழியண்டா அவன் படிய காட்டியிருக்கிறான் லிப்ட் வந்து அவர் கேட்டிருக்காரு மினிஸ்டர் அறையுதாண்டு அந்த ஜோர்ஜ் பெர்னாண்டஸ். அப்ப அவர் சொல்லி இருக்கிறார் மேல இந்த போகணும்ட்டு. அப்ப அவனுக்கு அது வேற மினிஸ்டர் தெரியாது. இவர் வந்து தான் இருந்த மினிஸ்டர் உடனே அவன் லிப்ட் எல்லாத்தையும் எல்லாம் அப்செட் ஆகி போயிடான். நான் லிப்ட் இருக்கிறத சொல்றது எல்லாத்தையும் மறந்து அமைச்சர் அறையதுன்னு கேட்டது அவன் சொன்னா சாதாரண நாள் வாரா நம்ம படியில அனுப்புவோம் மேல. அப்படி கதை ஒன்று இருக்கு. அது உண்மையா போய் நான் அவரும் ஒரு சிம்பிளா நினைக்கிறேன். ஜோர்ஜ் பெர்னாண்டஸும் அந்த பப்ளிசிட்டியை விரும்பாத ஒரு ஆள் அந்த நேரத்தில் அமைச்சரா இருந்தவர் நினைக்கிறேன். விபி சிங் கவர்மெண்ட் வந்து விபி சிங் கவர்மெண்ட் இருந்த நினைக்கிறேன். அந்த காலத்துலதான் இம்முறை தேர்தல் கூட இந்த வித ஒரு அசம்பாவிதங்கள் பாரிய அளவில் பெரிய அசம்பாவிதம் இல்லாமல் ஒரு நிறைவாக இருக்கிறது பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விடயமல்ல. அநேகமான பொதுவாக சொல்வார்கள் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலையும் அசம்பாவிதங்கள் வந்திருக்கும், கள்ள ஓட்டு போட்டிருப்பார்கள், கடத்தி கொண்டு போயிருப்பார்கள், அப்படியான சிக்கல்கள் இம்முறை குறிப்பாக எதுவும் இருக்கவில்லை. அது ஒரு பாராட்டக்கூடிய விடயம். மன்னார் மாவட்டத்தில் எவ்வாறு இருந்தது பாஸ்கரன், நீங்கள் உங்களோட அவதானத்தின்படி? இங்க அப்படி பெருசா
பெரிய அளவுல அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்கே. ஏன்னா முக்கியமாவே என்ன பிரச்சனைன்னு சொன்னா 14ஆம் தேதி காலம் எழும்பியே சனம் யாருக்கு ஓட்டு போடுறன்றதும் யோசிச்சு கொண்டுதான் இருந்தது. விளங்கிச்சா? ஆமாம். அது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக அந்த நிலப்பாட்டுலதான் இங்க எல்லாம் இருந்தாங்க நிறைய பேர். கிட்டத்தட்ட 350-400 பேர் பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்சியிலையும் 9 பேர். யாருக்கு போடுறது, எந்த கட்சிக்கு போட்டியிடுறது பெரிய ஒரு தடுமாற்றமாக இருந்ததுல்ல. அதுதான் இந்த முதல் இருந்த அரசியல்வாதிகள் இந்த படிப்பிச்ச பாடம். அதனாலதான் அப்படி மக்கள் சரியான வழியில சனத்தை கொண்டு போகல. அதனாலதான் இந்த இப்பயும் யாருக்கு போடுற சரி இருக்கிறார்கள் யாராவது ஒரு ஆளுக்கு போடுற மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாம ஓட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. மன்னார் மாவட்டத்துல மத ரீதியான கொஞ்சம் அழுத்தம் இருந்ததா கேள்விப்பட்டான். அது உண்மையோ பொய்யோ தெரியல. சில பேருக்கு இருந்திருக்கலாங்க. ஏன்னு சொன்னா இப்ப யாருக்கு போடுறேன்னு சொன்னா எங்கேயாவது கொண்டு ஒரு ஆளை அழுத்தத்தை கொடுக்க சொல்றது தானே. அப்படி நான் கேள்விப்பட்டேன். இருக்கலாம், இருந்திருக்கு. ஏன்னா இப்ப கூடுதலா இங்க எல்லாரும் கூடுதலா கத்தடிக்கு. அப்ப அதால அப்படி ஏதாவது செய்த இதுகள் அவங்க கூடுதலா மொழிபெயர்மே அங்கதான் போனாங்க. வேட்பாளர் தெரிவிற விட அப்படி சில பேர் அப்படி ஒரு இதுல இப்ப போட்டிருந்தாங்க பாத்தேன். செய்திகளை தான் பார்த்தனால எனக்கு அதுல உண்மை தன்மை தெரியாம நாங்கள் அப்படி இருந்த பார்த்தேன். ஓகே, பிரச்சனை இல்லையா? எப்படியோ தேர்தல் வெற்றிகரமா நடந்துட்டு தானே முடிஞ்சது. வன்னி மாவட்டத்திலே பொறுத்தளவில் அது ஒரு தொடர்ந்து இருக்கிறது. அதாவது இஸ்லாமிய மக்கள் கூட இஸ்லாமியர் ஒருவர் பெற வேண்டும் என்று அவலாக இருப்பார்கள். எந்த கட்சி என்னும் பார்க்க மாட்டார்கள். அப்படி ஒரு சிக்கல். மற்றபடி சிலர் இப்ப முந்தி தேர்தலில் பார்க்கக்குள்ள சில கையூடல்னு சொல்வார்கள். அதாவது ஏதாவது ஒரு சாமானை கொடுத்து வாக்கை வாங்குவது, அப்படியான சம்பவங்கள் சற்று குறைவாக நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் குறைவு நடந்திருக்குது, குறைவு. அது சில இந்த புலம்பெயராக்களால இயக்கப்படுற சில பேர் அதை செய்ததாக கேள்விப்பட்டா நான் குறைவு. சில பகுதிகளில் மக்களுக்கு அது சட்டவிரோதமானது அல்ல, அது பதியப்பட்டிருக்கும். அநேகமா அங்கேயாவது சரியா வெளியில தெரிய வந்தா சட்டவிரோதமானது. அது அப்படி இருந்து சில பேர்த்து பறிச்சது நினைக்கிறேன். தேர்தல் திணைக்களம் போய் சில இதுல நடவடிக்கை எடுத்தது சில இடங்கள்ல தேர்தல் ஆணைக்குழு. ஏதோ அவர்கள் ஆட்சி ஒரு திறமை அவர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் இவ்வளவு வெற்றி பெறும் என்று. நான் எதிர்பார்த்ததை விட கூட வெற்றி தான் அவர்களுக்கும் மக்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சி. சில நேரங்கள் சில விடுதலை கிடைக்கக்கூடும் என்றால் எவ்வளவு நடைமுறையில தான் பார்க்க. நிச்சயமாக. அதாவது இப்ப சுதந்திரத்துக்கு பிற்பாடு நடந்த தேர்தல்களில் குறிப்பாக எங்களுடைய காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு தேசிய கட்சின்னு சொல்லல, இலங்கை சார்ந்த முழுவதையும் பெற்ற ஒரு கட்சி வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அதிகூடிய வாக்குகளை பெற்றிருக்கிறது என்ற அதிகூடிய நம்பரை பெற்றிருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சென்றிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருந்து 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பாரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் மொத்த வாக்குகளை பார்க்கும் பொழுது தமிழ் தேசியத்துக்காக போன வருஷம் கிடைச்ச அதே வாக்கு அவர்களுக்கு இருப்பதாகவும் ஒரு கணக்கு காட்டுறதல்ல. ஆமாம், அது வளமையான தேர்தல். நான் அது பண்ணா உலகத்துல உள்ள எல்லா தேர்தல் முறையிலையும் எதிர்த்து கேட்ட கூட்டினா கூடத்தான் வர்றது. உலகத்துல ஒரு நாட்டிலையும் ஆளையலாது அப்படி இருந்த ஆளுங்கட்சி. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்தா திமுக எதிரான வாக்குகளை கூட்டினா கூட. அதாவது தேர்தல் நடைமுறையிலே அவர்கள் வென்றுட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவனும் உண்மைதான். அடிமேல மக்கள் மத்தியில இந்த சில உணர்வுகள் மாறியது உண்மை. ஆனா அது தேர்தல் வெற்றியே எப்படி நாங்கள் அதை தேர்தல் வெற்றியாக்குறதுதான் பிரச்சனை. மக்களுக்கு உண்மையா தேர்தல் வெற்றின்றது இப்ப முக்கியம் இல்லை. அன்றாட சில நடைமுறை ரீதியான சில மாற்றங்கள் எதிர்பார்க்கிறன்றது எல்லாரும் உணர வேணும். அதை உணர்ந்தால் மக்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்களை சிந்திக்கிறாங்க. அவ்வளவு நேரம் பெறாது சொன்ன மாதிரி. நிச்சயமாக மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எல்லாரும் உணர வேணும். தனிய
குறிப்பாக மக்கள் எதை எதிர்பார்த்து இந்த அளவு பாரிய வாக்குகளை கொடுத்து நாடாளுமன்றத்துக்கு என்பிபி தமிழ் உறுப்பினர்களை அனுப்பினார் என்பது என்பிபி அரசுக்கு பாரியொரு கடமைப்பாடு இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஒன்று நிச்சயமா இருக்கிறது. அதாவது கடந்த சுதந்திரத்துக்கு பின்பு இருந்த பல நிலைகளை மாற்றி அமைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அவர்கள் இதுவரைக்கும் இரண்டாம் தர பிரஜையாக கணிக்கப்பட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தீர்க்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அதை நான் நினைக்கிறேன் இந்த அரசு நிச்சயமாக நிறைவேற்றும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குல்ல. படிப்படியா செய்ய அவர்களுக்கு ஒரு தடையும் இல்லை இதுவரை. இனி ஏதாவது இப்படி இந்த சில சம்பவங்கள் இப்படி மாவீரர் தினமதுகள் எல்லாம் யாரும் ஒரு ஆள் தூண்டி ஏதாவது செய்ய வழி கிடைக்க அரசாங்கத்தை சங்கடத்திலே ஆத்தாமல் எல்லா பக்கமும் நடக்கும் என்றால் அவர்கள் நிச்சயமா செய்வார்கள். ஆனா நிச்சயமா இந்த கடமை அதை செய்ய வேணும். சங்கடத்தில் வந்தாலும் அதை தீர்த்து வச்சு செய்கிறத வேண்ட பொறுப்பு. ஆனா இருதரப்பிலையும் தீவிரவாத எண்ணங்கள் உணர்வுபூர்வமாயும் இருக்குது, திட்டமிட்டு செய்கிறார்களும் இருக்கிறார்கள். அப்ப அதை சமாளிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதை வந்து செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்குது. இன்னைக்கு மாவீரர் தினம் எல்லாம் அவர்கள் ஒரு வசனத்தோட விட்டுட்டார்கள். சட்டத்தின்படி நடந்தால் தாங்கள் தடுக்க மாட்டவன். அவர்கள் ஒரு அதிகமாக சொல்ல விரும்பல கணக்க சட்டம் என்னத்தை சொல்வதன்படி நீங்கள் செயற்படுங்க. நிச்சயமாக நீங்கள் மாவீரரோ அல்லது உங்கள் குடும்பத்தவர் உயிரிழந்திருந்தால் அதுக்குரிய மரியாதையை செலுத்தலாம். அதனால சட்டத்துக்கு உட்பட்டு இலங்கை சட்டம் மற்றது சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி செல்லுங்கள் என்று சொல்லிக்கிறார்கள். பாஸ்கரன், உங்களுடைய அபிப்பிராயம் எவ்வாறு காணப்படுகிறது? என்னடா சரி, இப்ப அவங்க சொல்றாங்க எல்லாரும் சமன், சரிதானே? எல்லாரும் சமன் என்று சொல்றாங்க. இதை சொல்லிக்கொண்டு இருக்கக்குள்ள இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப இந்த சில கேள்வி கேட்கிறாங்க தானே. இப்ப இவங்க நீங்க சொல்றீங்க இவங்க எப்படி மாவீரர் இது நடத்துவாங்க அப்படி அதெல்லாம் பிள்ளை ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க? சிங்கள மக்களை இதை கேள்வி கேட்கிறாரு. இப்ப சில பேர் கேட்கிறான். இப்ப நான் அதான் அவரும் அந்த டாக்டர், நான் போய் ஒரு கதையில இருந்தேன். அவர் எழும்ப சொல்றாரு, நான் தமிழன் என்றா எழும்ப சொல்றாய் என்றுதான் அவர் கேட்கிறார். அதுல அர்த்தம் என்ன? இன்னும் சமனாத்தானா நீங்க நடத்துறீங்க? இன்னும் சமனா இருக்கிறீங்களா? சமனா நீங்க சொல்ற இது நடக்குதா? அதைத்தான் அந்த கொஞ்சம் பேர் இது செய்யறாங்க. அப்ப அதுக்கு அரசாங்கம் என்ன செய்யுது? அவரை கொண்டு இதுல செய்து பிழையான இதுல அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அவருக்கு விசாரணை அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி அவருக்கு விசாரணைன்னு போறதால என்ன நடக்குது? அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. பிரச்சனையில பார்த்தோம் இல்லையே. ஆனா அவர் அதுக்காகத்தான் அதை செய்ய வலிக்கிறாங்க. இப்ப சிங்களாக்களும் அதுதான், அவங்களுக்கும் இவங்க உண்மையாவே சமானத்தான் நடத்துறாங்களான்னு அவங்களும் டெஸ்ட் பண்றாங்க. அதுல சில இதுகள் மீடியாக்கள் கொஞ்சம் பெருசா படுத்துது. அது ஒரு சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் போயிருந்தாலும் அவங்களோட டியூட்டி அந்த பாராளுமன்ற நடைமுறை ஒழுங்குமுறை என்ற கடைபிடிக்க வேண்டியது அங்க வேலை செய்யறாக்க நடைமுறை. அது ரெடிசன் உண்மையா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இருந்து வந்த ரெடிசனை தான் எங்கட பார்லிமெண்ட் பின்பற்று. அப்ப அதால சில நடைமுறைகளை நாங்கள் எது கேட்டாலும் அவன் கடமை பிறகு சொல்ல வேண்டியது. அதுல யாரா இருந்தாலும் அதைத்தான் சொல்லி இருப்பேன். அது ஒன்று முதலாவது எங்கட சில நேரம் மீடியாக்கள் அதை பிள்ளையா விளங்கலாம். மற்றது அந்த வழக்குகளை கூட அது ஒவ்வொரு வருஷமா நடந்து கொண்டிருக்கு. ஆக்சிடென்ட் இப்படி போறதாவது இருந்தாப்போல பேர் போகாட்டி அதாவது இருந்தாப்போல மீடியா அது வளமையா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருந்தா இப்ப நாளைக்கு கோர்ட்ஸ் நான் போகாட்டி எனக்கு கூட பண்ணும். ஆனா அது பிறகு கனாலம் நடந்திருக்க கூட இப்பதான் மீடியா பெருசா போடுது. ரெண்டாவது ஆக்சிடென்ட்ன்றது நாட்டுல இந்த உலகத்திலயும் எங்கேயும் அது ஒரு பழமையான சட்ட நடைமுறை. அத மீடியா தான் பெருப்பிக்கிறான். என்ன பொறுத்தவரை அவர் கூட அதை பெருசா சொல்ல இல்லையா? ரெண்டா அவற்றை அதுக்கு போகாட்டி கோர்ட்ஸ் அதைத்தானே செய்ய வேணும். அப்பயே பண்ணத்தான் சொல்லும் மொழிய அவரை ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்காது. ஏன்டா நீதிமன்றத்துல கூட இதை சொல்லுங்க, உரிய நஷ்டத்தை கொடுத்ததை செய்யுங்க வேண்டாம். அதுக்காக என்ன பொறுத்தவரையில சில இதுகள் அவரும் ஒவ்வொருத்தரும் அதை கண்டே சில பேர் சொல்ல வழி கிடைக்காது. ஒரு பெரிய சிக்கலான நிலைமைதான் அரசாங்கத்துக்கு.
தீர்க்க விரும்புற அந்த அதாவது ஒற்றுமையை உருவாக்க விரும்புற அரசாங்கத்துக்கு இது ஒரு கடுமையான பணி இதை சமாளித்து கொண்டு போற. மற்றபடி இப்ப வந்து மீடியாக்களும் நாங்கள் இந்த சொல்லக்கூடிய மீடியாக்களும் வந்து எண்ணற்ற மீடியாஸ் இருக்குதா யூடியூப்ஸ் வந்து எல்லாரும் வச்சு நடத்தினோம் அதற்கு வருமானம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுகிறார்கள், எத்தனை பேர் லைக் பண்ணுகிறார்கள், கமெண்ட் பண்ணுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கு வருமானம் இருக்கு. அப்ப அவர்கள் எல்லாத்தையும் ஊதி பிறப்பிச்சு கொண்டு சிங்கள மீடியா கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகி சிலதை சில பேர் பாக்குறேன் என்று கேள்விப்பட்டான். சிங்கள யூடியூப் எங்கட இதுல வந்து எல்லாரும் எல்லாத்தையும் பாக்கிறேன். அது ஃப்ரீ அக்சஸ் படியா தெரியல. ஆனா சில இடங்கள்ல சில பேர்த்தையே பாக்குறதே சிங்களாக்கள் விட்டுட்டு ஏன்னா அது அவற்றை நோக்கத்தை அவங்க அறிஞ்சிட்டாங்க. இவரது ஒரு நிச்சயமா ஒரு மெச்சூர்டா ஒரு அனலைஸ் பண்றாக்க வேண்டிய சிங்களாக்கள் கூட பாக்கணும். அந்த நீங்க அந்த சட்டன சக்தி நியூஸை பார்த்தா அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. ஏன்னா அவங்க அந்த லிசன் பண்ணி அவன்ட ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துதான் கேட்பாங்க. அதுக்கேற்ற ஆன்சரை கொடுக்க அது எல்லாரும் விரும்பி பார்க்கல சரியா என்னன்னா எங்கட சில மீடியால அது எங்கட பிள்ளையர் அந்த யூடியூப் பிசினஸ் மைண்டட்டோ அல்லது உண்மையா கிரியேட்டர் தெரியல. ஆனா எல்லாரும் பார்க்க முயற்சிக்கிறேன்டா அது ஒரு பொழுதுபோக்க ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடிய. நீங்க படி சொன்னீங்க இப்ப சிங்கள மீடியா சீராக்கள் நான் பார்த்ததில்ல. ஓரளவுக்கு அவங்க ஏதாவது ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு உயர்கல்வியை படிச்சு போட்டு தான் செய்யறாங்க மெஜாரிட்டியானாக்கள். தமிழ் மீடியாக்களை பார்க்கக்குள்ள குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் மீடியாஸை பார்க்கக்குள்ள அது முதல் சொன்ன பேர் எனக்கு அது ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருந்து ஆனால் இப்ப பார்க்க வழங்குது என்றால் அவங்க சும்மா தங்களுக்கு பணத்தை உண்டாக்குவதாக எந்தவித அறிவு சாதாரணமாக பாடசாலையில் 10ஆம் வகுப்பு படிச்சாக்கள் கூட இப்ப மீடியாஸை துவக்கி அவங்க அதுல காசு உழைக்கிறாங்க. அதை பார்ப்பதற்கும் உலக தமிழர்கள் பலர் இருக்கிறார்கள். இப்ப பொதுவாக தங்களோட ஊர்ல உள்ள ஒரு ஒழுங்கையை காட்டி அதை கொண்டே காட்டைக்குள்ள சுத்தி காட்டுற மாதிரி இருக்கல எல்லாரும் பார்க்கணும். அப்ப புலம்பெயர் மக்கள் இந்த யூடியூப்ஸ் நிறைய பார்க்கணும். ஏனென்றால் காரணம் இதுதான், அவைக்கு அந்த நாட்டில் உள்ள தொடர்பை வைத்துக் கொள்வதற்காக இருக்கு. அவங்க அதுல இருந்து அந்த அக்சஸ் கிடைச்சோன்னா அப்புறம் அதை மாத்தி அவங்க அரசியலையும் இறங்குறாங்க. அரசியல் இறங்கி துறைசார் அனுபவம் இல்லாமல் அந்த துறையில இறங்கினே அது வருமானத்தை கொடுக்கறது. நான் அன்றைக்கு என் வசாலாஞ்சந்திக்கு போய்க்க அதுல 2 பேர் உடனே வாராங்க மோட்டார் சைக்கிள்ல. 2 பேரையும் பார்த்தா யூடியூப். அதுல இன்னொரு ஆள் என்னோட வாரதாள் சந்தனோமாரண்ட அவர் அடிக்கடி அந்த இதுல நீங்களும் பார்த்திருப்பீங்களே அந்த வரலாற்றை சொல்ற. அவர் சொன்னது என்னண்டா ஊடக தர்மம் ஒன்று இருக்குது, நீங்கள் யாரென்றது அதுகளை வெளிப்படுத்தி என்ன மாதிரி போடுவீங்கன்னு சொன்னாதான் நான் உங்களுக்கு போட்டு தருவேன். ஏன்டா அவர் ஏதோ ஒன்று சொல்ல ஒரு வசனத்தை எடுத்து ஹெட்லைன்ல போட்டு விட்டாங்களாம், ராணுவம் இன்னும் நிலத்தை ஆக்கிரமித்து இருக்கிறது. கணக்க விஷயம். இப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து கொழும்புல இருந்து வரைக்குள்ள போய் பிரதமர் வீட்டை ஜனாதிபதி வீட்டை போய் பார்த்திருக்கிறார். அது ஃபர்ஸ்ட் டைம் இருக்கார். அப்ப அவருக்கு அதுக்கு முன்ன பின்ன அவர் ஒரு நாளுமே அரசியல் காய்ச்ச கிடைச்சா அப்புறம் அதுல இருந்து அவர் அரசியல் காய்க்க துவங்கிட்டாரு. முதலாவது தரமா போய் பார்த்ததுல இருந்து அதுல இருந்து அவருடைய மக்கள் அதையத்தான் வேணும் செய்திகள். அது வந்து மக்களை குழப்பறதா இருக்கக்கூடாது. தாங்கள் தங்களோட நோக்கத்தை மக்கள்கிட்ட திணிக்கிறதோ இல்ல யாரும் இயக்கிறதோ என்ன தெரியல. அவன் இது வந்து பெரிய குழப்பகரமானது. சில இப்ப உங்களோட இதுகள் பிபிசி சில இதுகள் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணினு தாங்கள் ஊடக ஒழுக்கமண்டா என்ன. இப்ப நீங்கள் கதைக்கிறத வச்சு நாங்கள் கட் பண்ணி போட்டு போடல. நாங்கள் அப்படியே முழுக்க காய்ச்சி நிற்கிறோம். ஏதோ ஒரு மற்றது உங்களுக்கு கதைக்கிறதுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். நான் உங்களை வெட்டி காய்ச்சி நிற்கலாது. உங்களோட கருத்தை தான் மக்களுக்கு சொல்வதற்காக இருக்கிறோம். இல்ல கூடுதலான மக்கள் புலம்பெயர்ந்திருப்பவர்கள் போடுற ஹெட்லைன் இல்ல பிரச்சனை பார்க்கக்கூடிய மாதிரி போடுவீங்க. நீங்கள் இந்த படத்தை தான் போடுவீங்க. அவியல் போடுவீங்க. ராணுவன் நாளைக்கு இது தாக்குதல் திட்டவன் இந்நேரம் கைதுன்னு ஓடுவாங்க. உள்ளுக்கு போய் பார்த்தாங்க கைதும் இல்ல ஒன்றும் இல்ல. அவர்களுக்கு அந்த தலைமை பார்த்து உள்ளுக்கு ஆக்கள் கணக்க லைக்ஸ் வரணும், ஆக்கள் உள்ளுக்கு போகணும். பணம் தான் நாங்க முக்கிய சோசியல் இந்தியாவிலையும் அப்படியா இந்தியா மீடியாக்கள் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லலாம். எங்கட ஆக்கள் மோசமா பண்ணி கொண்டிருக்கிறோம். அது ஏனென்றால் நிறைய எங்களுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து நிறைய பார்த்து நிற்கிறார்கள். அவர்கள் போட்ட எந்த நேரத்தில் போனாலும் கண்ட்ரியில இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஆக்கள். அப்ப நிறைய பணமாக கிடைக்கிறது. அதனால அந்த பிரச்சனை வருது. பேர்களை கேட்டு வைக்கிறேன். சிலது
நான் பேரை பாக்குறேன்ல சில பேர்ட்ட இப்ப சில வெளிநாட்டுல சிலதுகளை எடுத்த உடனே கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளுக்கு என்ன போகுதுன்ற ஒரு அளவு அனுபவம் வந்துட்டு அதோட நிப்பாட்டிடுவேன். அது என்ன சொல்ல வரான்னு என்ன சொல்ல வரான்னு விளங்கினு அதை பாக்குறதால எனக்கு பதிலும் அளிக்கல. அதுல போய் சும்மா கமெண்ட் பண்ண சொல்லுவாங்களோ எனக்கு தெரியல அது என்னன்னு கமெண்ட் பண்ணலாம் யூடியூப் இதுல. எங்க நீங்க சொல்றது அங்க இலங்கையில் இருந்து வர வீடியோக்கு இலங்கையில இருந்து வீடியோக்கு ஏதோ சொல்லுவாங்க உங்களுடைய அதுல என்னன்னு எனக்கும் தெரியல. என்னன்னு செய்யறேன்னா அவங்களோட போய் முரண்பட மேலாது சரி என்று போட்டு ஒரு ஆரம்பத்தையும் பார்த்துட்டு நான் உறுதியையும் பார்த்துட்டு அந்த எனக்கு என்னோட முந்தி கேம்பஸ் வரைக்கும் அந்த ஸ்டோரி புக் கதை புத்தகம் எடுக்க அவங்க அந்த முன்னுரையத்தான் வாசிப்பாங்க. முன்னுரையை பார்த்து தான் நான் உள்ளுக்கு அந்த புத்தகத்தை எடுக்கிறத தீர்மானிப்பேன் லைப்ரரி. அதுல விளங்கும் அந்த கதை என்ன வெற்ற போக போகுது. அதான் குழப்பகரமான நிலைதான் அரசாங்கம் படிப்படியா சிலதை செய்யும். குறிப்பிட்ட சட்டங்களை அதாவது யூடியூபர்ஸுக்கு வந்து இப்படியான செய்திகளை பரப்பும் பொழுது யூடியூப்பை வந்து இப்ப கூடுதலாக வந்து மக்கள் பேப்பரை பாக்குறதுக்காக யூடியூப்பை தான் கூட பாக்கணும். முந்தி நாங்கள் ஊர்ல வந்து பேப்பரை பார்ப்போம். இது அவங்க உடனே நேரையே படத்தை பிடிச்சு போடுறாங்க. இன்றைக்கு அங்க வெள்ளம் என்ன மாதிரி இருக்குது, எம்பியை பிடிச்சு நேர அவர் சண்டை பிடிச்சு கொண்டு கேட்க உடனே லைவ்ல போடுறாங்க. ஆனா கவலைக்குரிய விடயம் என்னன்னா யாழ்ப்பாணத்துல சில பத்திரிகைகளோட பயஸ் ஒரு பக்க சேர்வா தான் சிலது எழுதுது. நான் தேர்தல் காலத்திலையும் பார்த்தேன். இப்ப அவர் வந்து தீர்வு திட்டத்தை பற்றி நேர சொல்லல மீட்டிங்கிற அது எல்லாம் பெரிய ஒரு ஹைலைட்டா போடுவீனே. அது வந்து என்ன நோக்கம் என்னன்னு விளங்கல. ஏன்னதுக்கு எதிராக அவர் வந்து ஒரு நடுநிலைமையா இருந்து எழுதுற எழுத்தாளர்களும் பத்திரிகைகள்ல குறைந்த போலதான் எனக்கு தெரியுது. பத்திரிகை எழுத்தாளர்கள் தமிழ் பகுதிகள் இப்ப வந்து மீடியாஸ் வந்து உண்மையிலேயே அங்கு மட்டுமில்லை, இப்ப உலகத்திலேயே உலகளாவிய ரீதியிலும் சகல விஷயங்களும் யூடியூப் மற்றும் டிக்டாக் அதுகள் மூலமா தான் சாதாரண மக்களுக்கு சென்றடைகிறது நடக்கிற எல்லா விஷயமும். இப்ப நாங்கள் நியூசிலாந்து பார்லிமெண்ட்ல நடந்த அந்த எதிர்ப்பு இது கூட அங்கு நடந்த இது கூட டிக்டாக் மூலமாகவும் யூடியூப் மூலமாக தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது அல்ல. ஆமாம், இந்த பிரபல ஆய்வாளர் பெயர்களை குறிப்பிட சில இடங்கள்ல இருந்து சொல்லினேன். அவையில ஆரம்பத்துல சொன்னது ரணில் தேர்தல் வைக்க மாட்டாரு ஒரு யூடியூப் பேந்து வந்து சொன்னவே அனரா வெல்ல மாட்டாரு பேந்து வந்தவர. ஆனா அவருக்கு ஒரு பேர் இருக்குது. இப்ப நான் பேரை குறிப்பிடவும் பேரு அவற்றை இதை பார்க்க இப்ப அவரை கண்டு இதை வச்சிருக்கிறாண்டா அவர் இலங்கையில இருந்து சில யுத்த செய்திகளை அந்த காலத்துல கொஞ்சம் பகிரங்கப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப அதுகளால சில வேற இதை நம்பினே அவர் சொல்றது. ஆனா அவர் இந்த தேர்தல் தொடர்பாக சொன்ன கணிப்பு எல்லாம் பிழைச்சது. அது உண்மை பொய்யல் என்ன காரணத்துக்காக சொன்னார்ன்றது உண்மையிலே அவற்றை அறிவு இதன்படியோ அல்லது அவருக்கு சில செய்திகள் ஊடகங்களை முட்டாம ஒதுக்க இல்லாத யதார்த்தத்தை நடுநிலைமையாளினா நாடுகள் நிம்மதியா வாழும் எல்லா நாடுகளையும். நன்றி வதனகுமார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட காட்டம். பாஸ்கர், நீங்க நிறைவாக ஏதாவது சொல்லி இருக்கிறீங்களா? இல்ல, நன்றி பாஸ்கரன். நீங்கள் இணைந்து நிலவரங்களில் வந்தமைக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் வதனகுமார் கதைப்பார். அந்த நேரத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். வதனகுமார், உங்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த சிரமத்தின் மத்தியிலும் இந்த தொடர்ந்து எங்களுக்கு இந்த செய்திகளை எடுத்து வாருங்கள். உண்மையிலே மக்கள் பலர் இதை பார்த்து எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் தரவே ஆயிரக்கணக்கான நேயர்கள் இப்பொழுது வானொலியில் பார்த்து கொண்டிருப்பார்கள், அது மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதே நேரத்தில் நாங்கள் யூடியூப்ல மட்டுமில்லை, எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றது நேரடியாக ஒலி மட்டும் போய் கொண்டிருக்கிறதும் இருக்கு, ரேடியோவில் அப்படியும் இருக்கு. இந்த நான் ரெக்கார்ட் பண்ணது உங்களோட ஷேர் பண்றேன், நீங்க மற்றாக்களுக்கும் அனுப்பி விடுங்க. நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சி நன்றி பாஸ்கரன், நன்றி வதனகுமார். நன்றி. ஆமாம் நேர்களே, நீங்கள் இதுவரை பார்த்தது கேட்டது இலங்கையிலிருந்து வதனகுமார் மற்றும் பாஸ்கரன் இருவரும் இணைந்து கொண்டு இன்று அங்கு இடம்பெறும் சம்பவங்கள், அதாவது இன்று பல்வேறு நிகழ்வுகள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. பலத்த மழை, வெள்ளம், அது மட்டும் இல்லாமல் மாவீரர் தினம் மற்றும் தேர்தலுக்கு பிந்திய நிலைகள், அது பற்றியெல்லாம் கதைத்திருந்தோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்கள் இந்த NBC யூடியூபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். 9 மணிக்கு செய்திகள் ஆரம்பமாகும்.